தனனனனனே, தனனனனனனே, தன்னானனனனனே, தனானனனனனே, தன்னானனனனனே, தனானனனனனே, தன்னானனனனனே, நானனனனனனே. பாருங்க, சூப்பராக இருக்குது பாருங்கள். நிலக்கடலை செடி போட்டிருக்காங்க. புல் அதிகமாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஊடல வயரை கட்டியிருக்காங்க பாருங்கள். ஏதாவது இப்போ அந்த சவுண்டு கேட்கும், பறவைகள் இதெல்லாம் நைட்டில் கிண்ணி வந்து இதை பார்த்து வந்துட்டு உழப்பிருன்றக்காக இந்த கம்பியெல்லாம் கட்டியிருக்காங்க பாருங்கம்மா போட்டு. இந்த பன்னி வந்து இந்த காற்று சத்தத்துக்கு அந்த பேப்பர், பாலித்தீன் பேப்பர் இருக்கா, காற்றுக்கு அடி சத்தம் கேட்கும்போது ஏதோ இருக்குடான்னு சொல்லி ஓடிடும். அதனால் தான் அதை பார்த்தா சிலன்னு ஏதாவது சத்தம் கேட்கும். பன்னிக்காகத்தான் அதை கட்டி வச்சுருக்காங்க. கிராமப்புறத்தில் பன்னி அதிகமாகிடுச்சு. கம்மாய்கள் அந்த பக்கம்லாம் அந்த பக்கம்லாம் கம்மாலாம் இருக்குது. கம்மாயில் எங்கேயாவது தங்கிக்கிட்டு பயங்கர விவசாயம்லாம் பண்ண முடியாமல் ரொம்ப சேதாரம் பண்ணிடும். இந்த கடலைக்கெல்லாம் உள்ளே இறங்கி உழப்புச்சுன்னா செடிகிடியில் கண்டெல்லாம் போயிடும். அப்படி எல்லா விளைச்சல் நெல் எதுவுமே பண்ண முடியல. இப்போ எங்கே பார்த்தாலும் பன்னி அதிகமாகிடுச்சு. நல்ல கம்மாய்க்குள்ளே எங்கேயோ அடைஞ்சிருது, குட்டியை நிறைய போட்டுருது. எங்கே பார்த்தாலும் பன்னிகளாக இருக்குது. விவசாயம் பண்ண முடியல. எப்படிலாம் மக்கள் யோசிக்கிறாங்க பாருங்கள். அழகாக சுற்றி இந்த பாலித்தீன் பையை போட்டு வயர் மாதிரி உள்ளே கட்டி சத்தங்கட்டு ஓடிடுன்னு சொல்லி பிளான் போடுறாங்க. கிராமப்புறத்தில் பசுமையாக நல்ல விளைச்சல் அருமையாக இருக்குது. திருப்போணம் பக்கத்தில் எஸ்னாங்கூர் பக்கத்தில் அந்த இடம் கெமிக்கல்லாம் அவ்வளோ இல்லாமல் இருக்கும்போது நல்லா அழகாக இருக்குது. எல்லாம் மண் அருமையாக இருக்கும். செம்மந்தரை விவசாயம் என்ன போட்டாலும் வரும், அழகாக இருக்கும். நல்ல தேக்க மரம்லாம் அங்கிட்டு இருக்குது பாருங்கள். பயங்கரமாக தேக்க, தென்னை என்ன போட்டாலும் அழகாக விவசாயம் வரும். நல்ல காய்கறிகள்லாம் நல்லா வரும். தண்ணி தான் நிறையா வேணும். அருமையாக இருக்குது. பசுமையான ஏரியாலெல்லாம் நம்ம போயிட்டு வந்தோம்னா அது மனதுக்கு ஒரு சந்தோஷம். காலையில் ரிலாக்ஸ் அப்படியே வந்தேன், பார்க்க சந்தோஷமாக இருந்துச்சு. என்னடா கயிறு கட்டியிருக்காங்கன்னு பார்த்தா பன்னி தொல்லை தாங்காமல் தான் இப்படிலாம் கட்டியிருக்காங்கன்னு சொன்னாங்க. வேலி போடணும், எவ்வளோ வேலி செலவழிக்க முடியும்? மக்கள் விவசாயிகள் ரொம்ப செலவழிக்க முடியாது. அதனால் ஏதோ அவங்களால என்ற அளவுக்கு ஏதோ செலவு பண்ணி மேனேஜ் பண்ணியிருக்காங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் சந்திரன் வனம். தேங்க்ஸ்.